ஓ திவ்யா திவ்யா திவ்யாம்மா ஹாய் சொல்லு. ஹாய், டுடே வள்ளிமலை முருகன் தர்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போது மலை மேலே போக போகிறோம். மலை மேலே போயிட்டு வீடியோ பண்ணுறோம். ஹாய், டுடே முருகனை தர்ஷனம் பண்ண வந்திருக்கோம். வள்ளிமலை படி ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க தர்ஷனம் பண்ணலாம். திவ்யா வாங்க தர்ஷனம் பண்ணலாம் முருகரை. அப்படியே படி ஏறிட்டே அரோஹர சொல்லிக்கிட்டே முருகன் கிட்ட போகலாம். வாங்க அப்படியே வாங்க போலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் முருகன் தரிசனம் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். எல்லாம் படி ஏறி முருகனை தரிசனம் பண்ண வந்துட்டோம். இப்போ முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். ஹாய், ஒரு வழியாக முருகனை தரிசனம் பண்ண வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா முருகர் பாறைக்குள்ளே இருக்காரு. இங்கே பாருங்கள், நம்ம வள்ளியம்மா அழகாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்களும் வந்தீங்களான்னா வள்ளியம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம புளியாரப்பாவை தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த காலத்து பழைய கோயிலுங்க அது வள்ளிமலை. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரே பாறையில் சொல்லுப்பா, ஒரே பாறையில் முருகர் வந்து சிலையிட்டாரா? இங்கே பாருங்கள், புள்ளியாரப்பா ஒரே பாருங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. பழைய காலத்தில் ரொம்ப சக்திவான முருகர் கோயில் நம்ம வள்ளிமலை. அப்படியே உள்ளே வந்தோம்னா பாறைக்குள்ளே உள்ளே வரணும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நம்ம வர நேரம் முருகனுக்கு நல்ல பூஜை நடக்குது.